ப்ரோ கபடி சீசன் 11க்கான ரைடர்ஸ் கவுண்டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கவுண்டவுன் வைஸா பார்க்கலாம். ஸோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ வெறும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்க்ளைமரோடைய வீடியோவை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே எல்லா டீமுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டான பிளேயர்ஸை எடுத்துட்டாங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த டீம் கிட்டேயுமே பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் ஆன் பேப்பரில் ஒரு டீமை கம்பேர் பண்ணுறப்ப இன்னொரு டீம் கொஞ்சம் பெட்டராக தெரியலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம கவுண்டவுன் எடுத்திருக்கோம். ஆனால் இது ஆன கிரவுண்டில் எப்படி வேணால் மாறலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரோ கபடியில் லாஸ்ட்டு 2-3 சீசன் அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கவுண்டவுன் எடுத்திருக்கோம். இங்கே இன்டர்நேஷ்னல் மேட்சஸையும் அண்ட் டொமஸ்டிக் மேட்சஸையும் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி இங்கே பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயருக்காக மட்டுமே ஒரு டீமுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனோ செகண்ட் பொசிஷனோ இந்த டைம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஈக்குவலான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயரில் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக நம்ம நவீன், சச்சின், அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான பிளேயருக்கும் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் இந்த டைம் நம்ம எல்லா பிளேயர்ஸுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 3 சீசனாக யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் டாப் பொசிஷன் கொடுக்க போகிறோம். இங்கே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கவுண்டவுனையுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, நம்ம கவுண்டரில் 12ஆக பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான். யூமும்பா டீமில் என்ன தான் அமீர் முகமது சஃபர் தினேஷ் அண்ட் நம்ம மஞ்சித், அல்லூர் சதீஷ், சிவம் தாக்கூர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த டீமோட முக்கியமான ரைடராக இருக்க போகிற மஞ்சித்தோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசன்ட் டைமில் பெருசாக கிடையாது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பட்னா, ஹரியானா இந்த 2 டீமுக்குமே அவரால் எதிர்பார்த்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ரொம்ப மோசமான ஃபார்மில் தான் இருக்கார். அதாவது ஆவரேஜாக ப்ளே பண்ணியிருந்தார். பட் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்பவே மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் இன்னுமே பெட்டராக ப்ளே பண்ண முடியும். இப்போ ரீசெண்ட் டைமில் பெருசாக ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் முக்கியமாக அந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அல்லூர் சதீஷ்லாம் இங்கே இருந்தாலுமே ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் அல்லூர் சதீஷ் தமிழ் தலாஸ் டீமுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் கிடச்சுமே அவரால் ஒரு பாயிண்ட் கூட நம்ம டீமுக்கு எடுத்து கொடுக்க முடியலை. ஸோ ப்ரோ கபடியில் அவரோட அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே அவருக்காகவும் நம்ம மேல் பொசிஷன் கொடுக்க முடியலை. அவர் என்ன தான் நல்ல பிளேயராக இருந்தாலுமே டொமஸ்டிக்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே டொமஸ்டிக்கை பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஸோ ப்ரோ கபடியில் அல்லூர் சதீஷ் கொஞ்சம் மோசமான பிளேயராக தான் இருந்திருக்காரு. ஸோ அங்கே அமீர் முகமது சஃபர் தினேஷ் அவரை தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான பிளேயர்ஸ் கிடையாத காரணத்தினால இந்த டீமுக்கு 12ஆவது பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம 11ஆவதாக பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பெரஸ் டீம் தான். என்னது பட்னா பெரஸ் டீமுக்கு 11ஆவது பொசிஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. என்ன தான் இந்த டீம் கிட்ட ஜான் குன்லி, மீத்து சர்மா, சுதாகர், சந்தீப் குமார் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே இதில் மீத்து அண்ட் நம்ம ஜான் குன்லி இந்த 2 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. மீத்து சர்மாலாம் லாஸ்ட்டு 2 சீசனாக பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ப்ளே பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். பட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஜான் குன்லி அவர் ரீசன்ட் டைம்ஸில் ப்ரோ கபடியிலேயே ப்ளே பண்ணலை. கடைசியாக 2019 தான் ப்ளே பண்ணார். அதற்கப்புறம் இப்போ தான் கம்பேக் கொடுக்காரு. இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலுமே இங்கே இந்தியா அண்ட் ஈரான் இந்த 2 டீமை தவிர இது எல்லா டீமுமே எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் மேட்சஸை நம்ம பெருசாக லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. சுதாகர் அண்ட் சந்தீப் குமார் அப்படிங்கிற 2 பிளேயருக்காக தான் இந்த டீமுக்கு டாப் பொசிஷன் கொடுத்துருக்கோம். யூமும்பா டீமை விட இந்த டீம் எந்த இடத்துல பெட்டர் ஆனாங்கன்னா எங்கள் 2 பிளேயர் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீத்து அண்ட் ஜான் குன்லி இந்த 2 பிளேயர் மேலே நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் டாப் பொசிஷனே கொடுக்கலாம். பட் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே, நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். என்னது ஹரியானாக்கு 10ஆவது பொசிஷன் தான்? அவங்க தான் லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் அப் ஆனாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க. என்ன தான் அந்த டீம் லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் அப் ஆனாலுமே அந்த டைம் அந்த டீமுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இந்த இயருமே அப்படியே இருக்குது. அது அந்த டீம் சரி பண்ணவே இல்லை. ரைடிங்கில் ஹரியானாக்கு இன்னுமே ப்ராப்ளம் இருக்குது. வினய் அண்ட் சிவம் பட்டாரே இந்த 2 பிளேயர்ஸை தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஜெயசூர்யா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு பிகேயில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ரீசன் காரணமாக தான் இந்த டீமுக்கு 10th பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வினய் அண்ட் சிவம் பட்டாரே இந்த 2 பிளேயருமே நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க கூட சேர்ந்து முகமது ரேஸ் அச்சியான ஷாஜுலுமே என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸோ ரைடிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த டீமுக்கு அது பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக பாதிக்காது. ஏன்னா 3 ரைடர் நல்ல ரைடராகவே இருக்காங்க. அண்ட் அது போக இந்த டீமோட மெயின் பிளாட்டே டிஃபென்ஸ் தான். ஸோ அதனால் இந்த ரைடிங்கே அந்த டீமுக்கு போதுமானது தான். இதை வச்சு தான் லாஸ்ட் டைம் அவங்க ஃபைனல் வரைக்குமே வந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் மற்ற டீம்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம 9ஆவதாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபியோதா டீம் தான். யூபியோதா டீம் கிட்ட என்ன தான் நம்ம சுரேந்தர் கீல் அண்ட் பரத் குடா, பவானி ராஜ்புட் அண்ட் சிவம் சௌத்ரி மாதிரி நிறையவே நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே இந்த டீமோட முக்கியமான ரைடராக இருக்க போகிற சுரேந்தர் கீல் இவருக்கு நிறையவே இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. நம்ம லாஸ்ட் ஒரு சீசனாக யூபியோதா டீமுக்காகவே பார்க்கும். இன்ஜுரி காரணமாக பாதி மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டார். அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த சீனியர் நேஷனல்லையுமே அவர் ப்ளே பண்ணலை.
ஸோ இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு உண்மை. என்னதான் அப்பப்போ கம்பேக் கொடுத்தாலுமே பழைய மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வருதான்னா அதற்கப்புறம் பெருசாக வரமாட்டுக்கு. மேபி அது இன்ஜுரி காரணமாக கூட இருக்கலாம். மெயின் பிளேயரே இவர் தான். பட் இவருக்கு எப்போனாலும் இன்ஜுரி ஏற்படலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே இப்போ ரீசன்ட் டைமில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முக்கியமாக இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டைம் ஆப்ஷன்லேயும் நம்ம பரத் மாதிரியான ஒரு பிளேயரையும் எடுத்திருக்காங்க. பரத் ரொம்பவே நல்ல பிளேயர் தான். பர்தீப் நர்வால் அண்ட் சுரேந்தர் கில் இந்த 2 பிளேயர் எப்படி காம்போவாக ப்ளே பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த டைம் பரத் அண்ட் சுரேந்தர் கில்லோட காம்போவாக இருக்க போகுது. நல்ல காம்போ தான். பட் இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி சுரேந்தர் கில் கிட்டேயும் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் பரத் கிட்டேயுமே லாஸ்ட் சீசன் நம்ம எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரலை. ஸோ அவர்கிட்டயுமே சின்ன ப்ராப்ளம் இருக்குது. பட் 2 பிளேயருமே கம்பேக் கொடுக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் பவானி ராஜ்புட், கஹனா கவுடா மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது இந்த டீமில் பாதி பிளேயர் 7 அடிக்கு இருக்காங்க. ஸோ அதுவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நிறையவே நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 9வது பொசிஷன் கொடுத்துருக்கோம். இது அந்த டீமுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இது பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னா பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பாதிக்கலைன்னா அந்த டீமுக்கு டாப் பொசிஷனே கொடுக்கலாம். ஓகே, நம்ம 8வது பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் தான். குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் என்ன தான் ஆப்ஷனில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே ஆஸ் அ ரைடிங் யூனிட்டாக பார்க்கும்போது இந்த டீம் ரொம்ப நல்ல டீமாகவே இருக்காங்க. குமான் சிங் இருக்கார், அண்ட் பர்தீப் தஹியா இருக்கார், ராகேஷ் இருக்கார், ஹிமான்ஷு நர்வால் இருக்கார், நிதின் ஜக்லான் இருக்காங்க, அண்ட் முகமது நபி பக்ஷ்லாம் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரைடிங் யூனிட்டாகவே இருக்குது. இதில் குமான் சிங்கை நம்ம 1,98,00,000க்கு தான் ஒருத்தர்லன்னு சொன்னோம். பட் அஸ் அ கபடி பிளேயராக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வேலையை பார்க்காம பிளேயராக தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக குமான் சிங் வேறு லெவல் பிளேயர். நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். அதுவும் அவர் கூட சேர்ந்து பர்தீப் தஹியா, ராகேஷ் மாதிரியான பிளேயர்லாம் சேரும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு டீமாகவே இருப்பாங்க. தாராளமாக இந்த டீமுக்கு இன்னுமே மேல் பொசிஷன் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டீம்லேயுமே ராகேஷ் எதிர்பார்த்த லெவலில் ஃபார்மில் கிடையாது. லாஸ்ட் ஒரு சில சீசனாக, அதாவது லாஸ்ட் சீசன் அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை. அதாவது அவரோட ரேஞ்சுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் நபி பக்ஷுமே கடந்த ஒரு சில சீசன் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ரைடிங்லலாம் ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டு இருக்காரு. டிஃபென்ஸ்லையாவது ஏதோ ஃபசலுக்கு சப்போர்ட்டிவாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ரைடிங்கில் ரொம்பவே மோசம். குமான் சிங் அண்ட் நம்ம பர்தீப் தஹியா இந்த 2 பிளேயருமே கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் அதற்கப்புறம் கேரண்டியாக சொல்லக்கூடிய பிளேயர்ஸ்னால் ராகேஷ் இருக்கார். பட் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம 7வது பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான். பெங்களூர் புல்ஸ் டீமில் அஜிங்கியா பவர், பர்தீப் நர்வால், ஜெய் பகவான், நம்ம ஜத்தீன், சுஷில் கத்ரி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் அந்த டீம் கிட்ட இருக்காங்க. பட் எதற்கு இந்த பொசிஷன்னா, என்ன தான் அஜிங்கியா பவர் அண்ட் நம்ம பர்தீப் நர்வால் மாதிரி நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருந்தாலுமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. லாஸ்ட் ஒரு சில சீசனாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அஜிங்கியா பவர் லாஸ்ட் சீசன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் பர்தீப் நர்வாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பிளேயருமே நல்ல பிளேயர் தான். கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோக்குள்ள கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகுது, முதல் மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் இவங்களால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை லாஸ்ட் சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. நல்ல பிளேயர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீமுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இவங்ககிட்ட இருக்க தான் செய்யுது. இதுக்கப்புறம் வரப்போகிற டீம் எல்லா பொசிஷன்லேயுமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. 2 பிளேயருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சீசன் முடியிறப்ப இந்த டீம் டாப் 3க்குள்ளேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க நல்லா ப்ளே பண்ணணும். அதுக்கு ஒருவேளை லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மாதிரி கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவுண்டவுன்னு வர்றப்ப இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். மற்ற டீம் இதை விட எல்லா பொசிஷன்லேயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம 6வது பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் தான். பெங்கால் வாரியர்ஸ் டீமில் மணிந்தர் சிங் இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து 2 இளம் புயல் இருக்காங்க. நிதின் அண்ட் அர்ஜுன் ராத்தி. இந்த 2 பிளேயருமே செமையான பிளேயர். டொமஸ்டிக்கில் கலக்கியிருக்காங்க. ஸோ நம்ம டொமஸ்டிக்கை பெருசாக கன்சிடர் பண்ணலை. அதுக்காக தான் இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். பட் கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த 2 பிளேயருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. கூட மணிந்தர் சிங்குமே சேரும் போது அஸ் அ ரைடிங் யூனிட்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது தரமான சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு டீமாக இருப்பாங்க. இது போக பிரணய் ராணே, விஸ்வாஸ் கவுடா, மகேந்திர கர்ஜே மாதிரியான பிளேயர்லாம் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நல்ல ஒரு டீமாகவே தெரியுறாங்க. ஓகே, நம்ம 5வது பொசிஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். பட் இந்த டைம் அவர் கூட சேரக்கூடிய பிளேயர்ஸுமே பயங்கரமாக இருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஜாதவ் இருக்கார், விகாஸ் கொண்டாலா இருக்கார், நீரஜ் நர்வால் இருக்கார், அண்ட் நவ்தீத், அபுஜித் மாலிக்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரைடிங் படையே அந்த டீம் கிட்ட இருக்குது. இல்லை அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக பிரித்து மேய்ஞ்சிருவார். திரும்பவும் ஃபஸ்ட் ரைடராக வரதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. பட் அவரு கூட சேர்ந்து ப்ளே பண்ணக்கூடிய ஸ்ரீகாந்த் ஜாதவ் அண்ட் நம்ம விகாஸ் கொண்டாலா இந்த 2 பிளேயர்ஸோட ரீசன்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவங்களோட லெவலுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ 2 பிளேயருமே கொஞ்சம் மோசமான ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டீமுக்கு டாப் பொசிஷனே கொடுக்கலாம்.
ஏன்னா விகாஷ் கொண்டலா சரியான பிளேயர். கண்டிப்பாக ஒரு நவீனுக்கு ஈக்குவலாக போக வேண்டிய ஒரு பிளேயர். பட் பெங்களூரு புல்ஸ் டீம் தான் ஒழுங்காக செட் ஆகலையா, இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் மோசமாச்சா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமாக எதுவுமே தெரியல. பட் கண்டிப்பாக புது டீமுக்குள்ளே போகும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்ரீகாந்த் அதுவுமே இதுக்கப்புறம் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் டீம்லேயுமே வந்து நல்லா ப்ளே பண்ணார். ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டவுன் ஆனாலுமே இப்போ ஒரு புது டீமுக்கு வந்திருக்காரு. புது கோச்சஸ் கீழே ப்ளே பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் முன்னாடி சொல்கிற மாதிரி தாங்க, இவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ போயிடலாம், மேலேயே போயிடலாம். பட் ஒருவேளை இந்த 2 பிளேயர்ஸுமே எதிர்பார்த்த லெவலுக்கு ப்ளே பண்ணலைன்னா அது இந்த டீமுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 5வது பொசிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே இந்த டீமுக்கு கொடுக்க முடியலை. ஓகே, நம்ம நாளாக பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் தான். தெலுங்கு டைட்டன் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் பவன் ஷெராவத் இருந்தாலுமே அவர் கூட சப்போர்ட்டிவ்க்கு இருக்கக்கூடிய பிளேயருமே இங்கே பயங்கரமாக இருக்காங்க. விஜய் மாலிக் இருக்கார், மஞ்சித் சர்மா இருக்கார், அண்ட் இவங்க கூட சேர்ந்து ஓம்கார் பட்டேல், சஞ்சீவி அண்ட் பிரபுல் சவாரின்னு சொல்லிட்டு நிறையவே நல்ல பிளேயர்ஸுமே இந்த டீம் கிட்ட இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கடந்த ஒரு சில சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் தெலுங்கு டைட்டன் டீமுக்கு ஒரு பயங்கரமான சீசனாக இருக்க போகுது. ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுலேயுமே செமையான டீமாக இருக்காங்க. ரைடிங்கில் குறிப்பாக ரொம்ப நல்ல டீமாக தெரியறாங்க. இதில் விஜய் மாலிக் மட்டும் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீமுக்கு இன்னுமே நம்ம மேல் பொசிஷன் கொடுக்கலாம். பட் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸுமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவர் நல்லாவும் ப்ளே பண்ணலாம், திடீர்னு அவர் சொதப்பவும் செய்யலாம். பட் நல்லா பண்ணிட்டார்னா கண்டிப்பாக இந்த டைம் தெலுங்கு டைட்டன் டீம் எங்கேயோ போயிடுவாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இங்கே பவன் இருக்கார், மஞ்சித் இருக்கார், சஞ்சீவி இருக்கார், ஓம்கார் பட்டேல் இருக்காங்க, நிறையவே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த டீமுக்கு 4th பொசிஷன் கொடுக்கலாம். ஓகே, நம்ம 3ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பிளேயர் தான். நம்ம சச்சின் தென்வர், நரேந்தர் கொண்டோலா, இந்த 2 பிளேயருக்காக தான் இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். 2 பிளேயருமே எப்படிப்பட்ட பிளேயர்னு உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் சீசன் தமிழ் தலாஸ் டீமை ஒத்தால காப்பாற்றிட்டு வந்தவர் நரேந்தர் கொண்டோலா. லாஸ்ட் 2 சீசனாக தமிழ் தலாஸ் டீமை காப்பாற்றிட்டு இருக்காரு. அண்ட் கடந்த ஒரு சில சீசனாக பட்னா பைரேட்ஸ் டீமை காப்பாற்றுறதே நம்ம சச்சின் தென்வர் தான். ஸோ இந்த 2 பிளேயருமே இப்போ சேர்ந்து ஒரே டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ என்ன தான் தெலுங்கு டைட்டன் டீம் கிட்ட பவன் ஷெராவத் இருந்தாலுமே இங்கே பவன் ஷெராவத் மாதிரி 2 பிளேயர் இங்கே இருக்காங்க. அவர் எப்படி லாஸ்ட் சீசன் ஒத்தால தெலுங்கு டைட்டன் டீமை தூக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் தமிழ் தலாஸ் டீமை நரேந்தரும், பட்னா பைரேட்ஸ் டீமை சச்சினும் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த 2 பிளேயருமே சேர்ந்து நம்ம டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். இது கூட சேர்ந்து ப்ளே பண்ண போகிற விஷால் சகல், நிதின் அண்ட் ராம்குமார் மாயாண்டி மாதிரி ஒரு சில நல்ல பிளேயருமே இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெருசாக பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம 2ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தில்லி கேசி டீம் தான். தபாங் தில்லி கேசி டீமில் நவீன் எக்ஸ்பிரஸ், ஆஷு மாலிக், சித்தார்த் பாகுபலி தேசாய், வினய், ஹிமான்ஷு நர்வால் சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் இந்த டீமில் இருக்காங்க. இந்த டீம் பயங்கரமான டீமாக இருக்குது ரைடிங்கில். குறிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆஷு மாலிக் இந்த 2 பிளேயருமே ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறாங்க. நவீனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆஷு மாலிக் லாஸ்ட் இயர் ஒத்தையாக நின்று இந்த டீமை பிளே ஆஃப் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தார். இந்த டைம் இந்த 2 பிளேயருமே ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறாங்க. தமிழ் தலாஸ் டீமில் எப்படி நரேந்தர் அண்ட் சச்சினோ அதே மாதிரி இங்கே நவீன் அண்ட் ஆஷு மாலிக்கோட காம்போவை பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட சேர்ந்து சித்தார்த் பாகுபலி தேசாயுமே சேர போகிறாரு. ஸோ அவருமே கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு சில சீசனாக இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸையாவது நம்ம பார்க்கலாம். கம்மியான பாயிண்ட் எடுத்தாலுமே அது எல்லாமே பயங்கர வேல்யூவான பாயிண்ட்ஸாக இருக்க போகுது தபாங் தில்லிக்கு. அண்ட் இது போகவும் வினய், ஹிமான்ஷு நர்வால் சொல்லிட்டு நிறையவே நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. நீங்கள் சித்தார்த் தேசாயை மட்டும் பிரமாதமாக ப்ளே பண்ணிட்டாருன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த டீமுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்கலாம். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் ஃபைனலி நம்ம கவுண்டரில் ஃபஸ்ட்டு பொசிஷன் பிடிச்சிருக்கிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான். புனேரி பல்டன் டீம் லாஸ்ட் இயர் சாம்பியன் ஆயிருந்தாங்க. இந்த டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக கலையறங்க போகிறாங்க. இந்த டீமில் அஸ்லாம் இனாம்தார், மோஹித் குயாத், ஆகாஷ் சிங்டே, பங்கஜ் மோஹித்தே, ஆதித்யா சிங்டே இப்படின்னு லாஸ்ட் இயரே ஒரு பயங்கரமான காம்போ இருந்தது. இந்த இயர் அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. இது போக இந்த இயர் ஆப்ஷனில் அஜித் குமார் அவர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அஜித்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு நம்ம பல மேட்சஸில் பார்த்துருக்கோம். ஜேபிபி டீம் பிகேஎல் சீசன் 9 சாம்பியன் ஆனாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். ஸோ இப்போ புனேரி பல்டன் டீமில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ரைடிங் யூனிட் பயங்கரமான ரைடிங் யூனிட்டாக இருக்குது இந்த புனேரி பல்டன் டீமுக்கு. இந்த டீமை ஏ டீம் பி டீம்னு சொல்லி தனியாக விளையாட விட்டாலுமே ரைடிங்கில் நல்ல ஒரு டீமாகவே இந்த டீம் இருப்பாங்க. அவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரென்த்தான ரைடர்ஸாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா தபாங் தில்லி கேசி அண்ட் தமிழ் தலைவாஸ் மாதிரியான டீமை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ப்ராப்பரான பேக்கப்பை வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீமில் அஸ்லாம் இனாம்தாராக இருக்கட்டும் சரி, மோஹித் குயாத்தாக இருக்கட்டும் சரி, ஆகாஷ் சிங்டேவாக இருக்கட்டும் சரி, பங்கஜ் மோஹித்தாவாக இருக்கட்டும் சரி, அண்ட் நம்ம அஜித் குமாராக இருக்கட்டும் சரி, இந்த 5 பிளேயருமே ஸ்டார்டிங் 7ல் இடம் பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் இது போக ஆதித்யா சிங்டேவும் இருக்கார். ஸோ இப்படி 3 பொசிஷனுக்கு 6 பிளேயர்ஸுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பதற்கான சரியான சான்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாருமே செமையான பிளேயருங்க. அது நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துட்டோம். அதனால தான் சாம்பியனும் ஆனாங்க.
இந்த டைம் டிஃபெண்டிங் சாம்பியனாக கள போகிறாங்க. அதுலேயும் அஜித் குமார் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பட்டையை கிளப்ப போகிறாங்க. ஸோ தாராளமாக இந்த டீமுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டீம் கிட்ட பேக்கப்பும் இருக்குது. மெயின் பிளேயர்ஸும் பிரமாதமான பிளேயர் அண்ட் லாஸ்ட் டைம் சாம்பியனும் ஆக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்னதே எல்லாமே என்னோடய ஒப்பீனியன், என்னோடய ப்ரெடிக்ஷன், என்னோட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட கவுண்டவுனையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.